டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள ரிலேஷன் ஆஃப் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அந்த கொஷினை வந்து என்ன பார்ப்போம். இந்த கொஷின் நம்ம எழுதுறதுக்கு மெயினாக நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும்னா டெஃபினேஷன் தேவைப்படும், தென் டயக்ராம் ஒன்று. இதில் வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆகும். ஃபைனலாக வந்து என்ன இருக்கும்னா மோட்டிவேஷன் ஒரு டாபிக் இருக்கும், அதில் 3 சப் டாபிக் இருக்கும். இந்த கொஷினுக்கு மீனிங் என்னன்னு பார்ப்போம். இந்த ரிலேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் காம்பவுண்டுக்கு இது என்னன்னா, ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து மெயினாக வந்து ஒர்க் ஆகிறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், தென் யூசர் அண்ட் அப்ளிகேஷன். இது 4ம் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமோட காம்பவுண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இதை பற்றி படிக்கிறது தான் இந்த கொஷினே. டெஃபினேஷன் என்னன்னு பார்ப்போம். இன் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஈச் நோட் ஹஸ் எ ப்ராசஸர் அண்ட் லோக்கல் மெமரி அண்ட் இன்டர்ஃபேஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் எனி 2 or more மெசேஜ் பாசிங் பிகாஸ் there is no காமன் மெமரி அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு டாஸ்க்கை வந்து மினி நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ப்ராசஸ் பண்ணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட லோக்கல் மெமரியிலே வந்து அது ப்ராசஸ் பண்ணும். அப்படி ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, எல்லா கம்ப்யூட்டர்ஸும் வந்து என்ன கம்யூனிகேஷன் பண்ணும். எதை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜை யூஸ் பண்ணி தான். அப்படி மெசேஜ் யூஸ் பண்ணுறது ஏன் வந்து மெசேஜ் யூஸ் பண்ணி பண்ணுது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து என்னென்னா ஒரு காமன் மெமரி கிடையாது. எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் வந்து என்னென்னா ஒரு காமனான ஒரு மெமரி கிடையாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுதுன்னா, மெசேஜை யூஸ் பண்ணி வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்குது. இப்போ ஏன் அங்கே வந்து ஒரு காமன் மெமரி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா கம்ப்யூட்டர்ஸும் வந்து ஒரே மெமரியை யூஸ் பண்ணிச்சுன்னா அங்கே வந்து லேக் நடக்க வந்து சான்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இருக்கும். தென் வந்து கிராஷ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் என்னென்னா காமன் மெமரி வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ காமன் மெமரி வந்து யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு நேம் வராது. அதுக்கு வந்து என்ன காமன் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நேம் வந்துடும். தென் வந்து இந்த இது எழுதுனதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டயக்ராம் இருக்கும். இந்த டயக்ராமுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வந்து இருக்குல்ல, இது வந்து சர்வரு, தென் வந்து ப்ராசஸர், மெமரி இருக்குல்ல, இது வந்து கிளைண்ட்டு. இப்போ நிறையா இது சேர்ந்தது இந்த வந்து டாஸ்க்கை வந்து பண்ணதில்ல, அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து எல்லாத்துலேயும் எடுத்துட்டோன்னா, இப்போ ஒரு டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து சாஃப்ட்வேர் கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதனால் டிஸ்ட்ரிபியூட்டரில் என்ன சொல்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா, மிடில் வேர் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏன் வந்து இதுக்கு மிடில் வேர்னு பேர் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓஎஸுக்கும் அடுத்த அப்ளிகேஷனுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து மிடில் அப்படின்னு வந்து நேம் வச்சுருந்தாங்க. தென் வேர் எதுக்கு வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் சைடு நம்ம எடுத்துக்கிட்டோனாலே சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் அப்படின்னு இந்த நேம் வந்திருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வேருக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இங்கே கம்ப்யூட்டர் சைடில் டூல் அண்ட் ப்ராடக்ட் அப்படிங்குவாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கேயும் வந்து மிடில் வேர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, லேயர் பை ஆர்கிடெக்சர் வந்து கொடுக்குது. அதனால என்ன நடக்குதுன்னா, பிரேக் டவுன் வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி சிஸ்டம் வந்து டிசைன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ ஒரு சிங்கிள் டாஸ்க் என்ன பண்ணுதுன்னா, மினி நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு. அதுக்காக தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, அந்த லேயர் பை ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, அந்த காம்ப்ளெக்சிட்டியை வந்து குறைச்சிக்குது. அந்த வந்து சிங்கிள் மெமரி யூஸ் பண்ணாமல் அதோட லோக்கல் மெமரி யூஸ் பண்ணி அது வந்து அந்த ப்ராசஸ் முடிக்கிறதுனால தான் அந்த காம்ப்ளெக்சிட்டியோட வந்து முடிகிறனால இதுதான் வந்து அந்த சிஸ்டத்தோட டிசைன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. தென் வந்து அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஈச் கம்ப்யூட்டர் ஹஸ் எ மெமரி process until the computers connected by the communication network. All the computers and communicated with each other, LAN and WAN. The distributed system used layered architecture to break down the complexity of the design. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஈச் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெமரியை வந்து யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்குது. அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டரில் உள்ள மெமரியை யூஸ் பண்ணி என்னன்னா ப்ராசஸ் பண்ணிக்குது. அதே லைன் தான் சொல்ல வராங்க. அப்புறம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க என்னன்னா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கோட. இப்போ நெட்வொர்க் இருந்தால் தானே அதோட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக என்னென்னா நெட்வொர்க்கை கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ப்ராசஸ் வந்து என்ன நடக்குதுன்னா அந்த கம்ப்யூட்டரில் நடக்குது. தென் வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து நெட்வொர்க் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் என்னன்னா கம்யூனிகேட் பண்ணிக்குது. எதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, லேனு, வேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அடுத்து வந்து என்னென்னா வேர்ல்டு ஏரியா நெட்வொர்க். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்குதுன்னா கம்யூனிகேட் பண்ணிக்குது. தென் வந்து மேலே படிச்சல அதே டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் யூஸ் இது லேயர் ஆர்கிடெக்சர் அதே தான் சொல்ல வராங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சிஸ்டம் ஆர்கிடெக்சருக்காக என்னென்னா லேயர் பை ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி என்னென்னா அந்த காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கிறதுக்காக பிரேக் டவுன், அதுதான் வந்து காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கிறதுக்காக இந்த சிஸ்டம் ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, distributed system is a information processing system that contain number of independent computers and they cooperate with the one another over communication network with order to achieve the specific objective.
நான் மேலே கதையாக சொன்னல அதுதான் இங்கே மறுபடியும் சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுது. அப்புறம் ப்ராசஸ் பண்ணுறப்ப என்னன்னா, அதில் வந்து மெனி நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ட் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ நார்மலாக ஒரு என்னன்னா மெனி நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் என்ன நடக்குதுன்னா அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. இப்போ ஒன் அனதர் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறப்ப வந்து என்ன நடக்குதுன்னா ஆர்டர் பை ஆர்டராக வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுனால அதோட நம்ம ஸ்பெசிஃபிக் கோலை வந்து நம்ம என்ன வேணும்னா அச்சீவ் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் இந்த பாயிண்ட் வந்து சொல்ல வராங்க. நான் மேலே சொன்னதை நீங்கள் உங்கள் கதையாளதுனாலே இது போதும். தென் வந்து யூசர் அப்ளிகேஷன் and interact with the distributed system in consisting and uniforming and regardless and where and when interact take place each host and executant component and operating distributed middleware. என்ன சொல்ல வராங்கன்னா யூசரு அண்ட் அப்ளிகேஷன். யூசர்னா நம்ம அப்ளிகேஷனாக அந்த இப்போ அந்த ஆப்பு இப்போ வந்து இன்ட்ராக்ட் வித் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். இப்போ என்னென்னா யூசரு அண்ட் ஆப்பு இது வந்து எங்கே இன்ட்ராக்ட் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தில் வந்து யூஸ் ஆகி இன்ட்ராக்ட் ஆகுது. அது எப்படின்னா யூனிஃபார்ம் வேவில் ரிகார்ட்லெஸில் நடக்குது. இது எங்கே, வேர், வென் எப்போ நடக்கணும், எந்த இடத்துல, வென் டேக் பிளேஸ் எந்த இடத்துல நடக்கணும் அப்படிங்கிறத ஹோஸ்ட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஹோஸ்ட்டு தான் வந்து தீர்மானிப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் மிடில்வேர் தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இப்போ யூசர் அப்ளிகேஷன் இருக்குது, அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். எதை யூஸ் பண்ணினா டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டத்தை வச்சு அதை வந்து யூனிஃபார்மாக அது வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து எங்கே நடக்கணும், அது எப்போ நடக்கணும், அது எந்த இடத்துல நடக்கணும் அப்படிங்கிறத யார் தீர்மானிப்பான்னு பார்த்தீங்கன்னா மிடில்வேர் தான் வந்து தீர்மானிப்பாங்க. அந்த மிடில்வேர் தான் அதோட சாஃப்ட்வேர். தென் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் மெனி நம்பர் ஆஃப் பாசிபிள் கான்ஃபிகரேஷன் சச் அஸ் மைண்ட் ஃப்ரேம், அடுத்தது பர்சனல் கம்ப்யூட்டர், அடுத்து ஒர்க் ஸ்டேஷன், அடுத்து மினி கம்ப்யூட்டர் அண்ட் சோனஸ். இது என்ன சொல்ல வராங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டாக எனி நம்பர் ஆஃப் வந்து பாசிபிள் கான்ஃபிகரேஷன் இருக்குது. அதில் சச்சஸில் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா மெயின் ஃப்ரேம் இருக்குது, அடுத்த பர்சனல் கம்ப்யூட்டர், அடுத்த ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, அடுத்த மினி கம்ப்யூட்டர்ஸ். இது மாதிரி நிறையாது வந்து என்னென்னா மெனி நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி மோட்டிவேஷன் டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா இதனால எக்கனாமிக்கு அடுத்து வந்து என்ன கொடுத்துருங்கன்னா ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. மோட்டிவேஷன் டாப்பிக்கில் கடைசியாக உள்ளதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சப் டாபிக், அடுத்து ஸ்பீடு, அடுத்து இன்ஹெரிட்டன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்கனாமிக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து லோ ப்ரைஸாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும். அடுத்து இன்க்ரீஸ் கம்ப்யூட்டிங் பவரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. தென் வந்து ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் மூவ் அண்டு கம்ப்யூட்டிங் பவர் அப்படிங்கிறாங்க. இதனால வந்து கம்ப்யூட்டிங் பவர் வந்து நம்ம எதையும் ஒன்றுமே பண்ணல, அது நார்மலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்ஹெரிட்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் பொறுத்த வரைக்கும் சம் அப்ளிகேஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஹெரிட்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.